everyone, welcome back to Sandhya Cafe. Sorry, நல்ல கொஞ்சம் கோல்டு ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கோல்டு வந்து அது உடனே போகாது பாருங்கள், அதனால் வாய்ஸ் எப்படி இருக்குது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் வந்து 2 விஷயம் வந்து எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷனாகவே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பெட்ரூமில் டிவி எப்போவுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து பெட்ரூமில் கண்டிப்பாக டிவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து எக்கார்ந்து கொண்டு நாய் வாங்கணும், நம்ம வீட்டில் வந்து ஒரு டாக் ஒன்று வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 கண்டிஷன் நான் வந்து போட்டிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எப்போவுமே நடக்காது, ஏன்னா அது வந்து என்னுடைய நிம்மதி சம்மந்தப்பட்டது. ஸோ அதில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். செகண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவருடைய சந்தோஷம் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் 8 வருஷமாக என்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. மேரேஜ் ஆனதுலேருந்தே அப்பப்போ விட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க, நாய் வாங்கணும், நம்ம வளர்க்கணும், ஒன்றுமே பண்ணாதுன்னு. எனக்கு அதாவது நாய் பிடிக்காது, பூனை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. அது என்னவோ தெரியல, பயமாக இருக்குது. இந்த நாய், பூனை, அப்புறம் மாடுலாம் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு கடிச்சிருவாங்க, இல்லை திடீர்னு பின்னாடி துரத்திட்டு வருவாங்க. மாடும் அப்படி தான், மாடு அப்படியே போயிட்டே இருக்கும், நம்ம ஓரமாக தான் இருப்போம், திடீர்னு என்ன நினைக்கும்னு தெரியாது, அவங்க மூடு எப்படி மாறும்னு தெரியாது. அதனால நான் எப்போவுமே ரொம்பவே ப்ரிகாஷனாக இருந்து பழகுனதுனால எனக்கு ரொம்ப பயம். அதனால நான் ஒத்துக்கவே இல்லை. இவங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க, நான் வந்து ஓகே சொல்லலை. என் ஃபேமிலியெல்லாம் விட்டு வந்து பேச சொல்லியிருந்தாங்க. நகுலன்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷமாக கேட்டுட்ருக்கான், அம்மா ஒரு குட்டி பப்பி வளர்க்கணும். நான் ஒத்துக்கவே இல்லை, முடியாது, அது நாம் தான் வேறு பார்க்கணும். ஒன்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம தான் குழந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் சூப்பராக பார்த்துப்பேன். ஒன்லி திங் என்னென்னா, எப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது பாருங்கள். அந்த சான்ஸ்லாம் நான் எடுக்க முடியாது. நகுலன்னு ஒரு வேலை கடிச்சிட்டாலோ, இல்லை என்ன ஒரு வேலை கடிச்சிட்டாலோ, அது வந்து என்னால் நினைக்கவே முடியல. அது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. 2வது பயம் என்னென்னா, நாய் வந்து நம்மளை பார்த்தது ஆசையாக ஓடி வரும் பார்த்திங்களா, ஓடி வந்து இந்த இடத்துல கை வைப்பாங்க பாருங்கள். அப்படியே தான் நடந்துருச்சுன்னா என்னோடய உயிர் மேலே பறந்துடும். ஏன்னா அக்கா வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த நாய்க்கு என்னை நல்லாவே தெரியும். ஏன்னா அக்கா அங்கே இருக்கிறதுனால நான் அப்பப்போ போய் பார்க்க போவேன்ல, அதனால என்னை தெரிஞ்சதுனாலே வரும். வந்து இங்கே ஒரு தடவை வந்து தாவி கையை தான் வச்சுது, அந்த தெருவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் கத்தி சத்தம் போட்டேன், அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, நான் வந்து அவர் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணுன்னா, நான் டாக் வாங்க நான் வந்து ஓகே சொல்லணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு திவ்யாலாம் பார்த்தீங்கன்னா, நீ அண்ணனை வந்து லவ் பண்ணுறேன்னா, அண்ணனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீ ப்ரூவ் பண்ணு, நீ அவருக்கு பிடிச்ச அந்த டாக் வாங்க நீ ப்ரூவ் பண்ணுன்னு. இந்த ஆளை லவ் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் ஓகே போ, லவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதில் எப்போவுமே நான் தான் வின் பண்ணுவேன். ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். அதுலேயும் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, நான் சொல்கிறது தான் வாங்கணும். இவங்க வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக நல்லா பெருசாக வளர்கிற மாதிரி அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே விகாரமாக அப்படிலாம் இருந்தால் சத்தியமாக நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். ஸோ இருக்கிறதுலே அது வந்து டாகாக இருக்கணும், ஆனால் பார்த்தா அது டாக் மாதிரி தெரியக்கூடாது. அப்படியே நாங்கள் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஷிட்ஸு பப்பி வந்து அது பார்க்குறதுக்கு நாயின்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. அது ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி டெடி மாதிரி டால் மாதிரி இருக்குது. அது பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா, ஐயோ இது நாயின்னே சொல்ல முடியாது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறதுனால. சரி, எங்கள் அக்கா பையன்தான் அதை எனக்கு காமிச்சான். இது போல் சித்தி இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு நாய் மாதிரியே இருக்காது அப்படின்னு சொன்னதுனால நகுலனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்குமே அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து ஷிட்ஸு பப்பி வாங்கலாம் அப்படி சொல்லி நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க. நாங்கள் பேர் கூட வச்சுட்டோம். என்ன பேர் நகுலன்? ஆமாம், ஷிட்ஸுவோட பேர் வந்து அர்ஜுன். அவர் இன்னும் வரலை, என்ன கலர் சூஸ் பண்ண போகிறோம் எந்த ஐடியாவும் இல்லை, ஆனால் பேர் ஃபஸ்ட்டு வச்சுட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச நேம் தான். அர்ஜுன் வந்து அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யோசிப்பாரா, நம்ம ஒரு வேளை நாய் வளர்த்தோன்னா அந்த நாய்க்கு வந்து அது அர்ஜுன் அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த ஹோல் கான்செப்டே அவருக்காக தான்.
அதனால் அவருக்கு பிடிச்ச பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லி நாங்கள் பேர் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோட்ருப்புறம் வந்திருக்கோங்க. அங்கே இருக்கிற போலீஸ் கோட்ரஸ்குள்ளே தான் வந்திருக்கோம். ஏன்னா யூடியூப்பில் இங்கே இருக்கிற ஒரு பர்சனை தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு போலீஸ் கோட்ரஸ்குள்ளே போகிறது. அங்கே இருக்கிற ஹையர் ஆஃபீஷியல்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா யார் யார் இன்னைக்கு எங்கெங்க டியூட்டி எங்கெங்க போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிற்க வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது லைவாக பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. Are you ready? Yes. இங்க வர்ற கடவுளே. அவங்க கிட்ட மொத்தம் 4 ஷிட்ஸு பப்பி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 2 வந்து இவங்க. இது என்ன கலர் டார்க் ஒரு சாக்லேட் ப்ரௌன் அப்படி சொல்லலாம். இன்னொன்று வந்து இவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக் வித் வால்நட் கலரில் இருந்தாங்க. இது லாஸ்ட்ல இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஒயிட்டு வித் ப்ரௌன் அண்ட் ஃபேஸ்லலாம் ஒரு பிளாக் இருக்கு அவருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரை கலர்னு சொன்னாங்க. இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஏதோ கடையில் நம்ம குட்டி குட்டியாக வந்து இந்த நாய்க்குட்டி பொம்மையெல்லாம் வாங்குவோம் பாருங்க, அப்படி தாங்க இருந்துச்சு. அப்படி அசையலைன்னா அது எல்லாம் நம்ம பொம்மைனே சொல்லலாம். அங்கே இருந்த 4 ஷிட்ஸு பப்பிலேயே வந்து அர்ஜுன் மட்டும்தான் ரொம்ப துருத்துருன்னு இருந்தான். எங்க கிட்ட வரணும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து அப்படியே ஒரு மாதிரி நழுவிக்கிட்டே இருந்தான். ஸோ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இவர் தான் எங்களுக்கானவர், இவர் தான் எங்களோட அர்ஜுன் அப்படின்னு ஏதோ எங்களுக்கு ஒரு சைன் காமிச்ச மாதிரி இருந்தது. நீங்க பாருங்க, மற்ற பப்பியை விட அவர் தான் எங்க கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ நாங்க வந்து இவர் தான் எங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லி அங்க சூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப பயம், ஆனா இது பொம்மை மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஓகேவா இருக்கு. எது எடுக்கலாம் பப்பு? இதுவா அவங்களா? எதுடா வேணும் பப்பு? இதுதான் வேணுமா? ஷோரா? என்னோட லைஃப்லேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு நாய்க்குட்டியை தூக்குறது, ஈவன் நான் தொட்டு பார்க்கறது கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே பயங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ நான் அந்த ஆடியோ போட்டுட்டு இருக்கேன் பாருங்க, இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவன் தான் எங்கள் வீட்டோடைய 2வது பையன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து அம்மா பிள்ளையா ஆயிட்டான். எனக்கு அவன் வந்து ஒரு புள்ள மாதிரி ஆயிட்டான். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் நான் காமிக்கிறேன் எவ்வளோ க்யூட்டாக அவன் பண்ணுறான், எவ்வளோ நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் அப்படிங்கிறத. ராயல் கேனின் மினி ஸ்டார்டர் தான் கொடுக்கணும், பால்லாம் கொடுக்க கூடாது. அதுதான் அந்த ஆர்சி மினி ஆர்சி அதுதான் ராயல் கேனின் மினி ஸ்டார்டர். மினி ஸ்டார்டர் டாய் பிரீடுக்கான ஸ்டார்டர் பேக்கேஜ் அது. சரி சரி. அது நீங்க இன்னும் 2 months போனோடனே அதுலயே பப்பி ஃபார்ம் இருக்கு, அது அப்படியே சேஞ்ச் பண்ணி. யார் எங்களுக்கு அப்டேட் பண்ணுவா? டாக்டரா? இல்ல நீங்க டாக்டருக்கும் பண்ணுங்க, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணாலே நான் உடனே அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு. சோ இப்போ மினி ஸ்டார்டர் வாங்கிட்டு போறோம் ராயல் கேனின். ஆமா, அப்புறம் இப்போதைக்கு குளிப்பாட்ட கூடாது. நீங்க ட்ரை ஃபோம் ஷாம்புன்னு இருக்கு, ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அது ஜில்லெட் மாதிரி நம்ம ஷேவிங் லோஷன் மாதிரி வரும், அது வச்சு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு தொடச்சி எடுத்துடணும் ஹாட் வாட்டர் வச்சு. எவ்வளவு நாளைக்கு? இன்னும் ஒரு 1 month பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் வாட்டர் பாத் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? டெய்லியும் இல்லை, 2 days once பண்ணுங்க. 2 days once. சால்டர்னே டேஸ் வந்து அந்த என்ன சொல்றீங்க? என்ன ட்ரை ஃபோம் நீங்க இப்போ பெட் ஷாப் போயிடுங்க, ஒரு 3 things வாங்கணும், அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி டெட்டாயில் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில். கெனல் வாஷ்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க யூரின் அப்படி போனால் கூட டெட்டால் போட்டுலாம் க்ளீன் பண்ணக்கூடாது, கெனல் வாஷ்னு இருக்குது அதில் தான். ஏன்னா டெட்டால் போட்டால் அதுக்கு ரேஷஸ் வந்துடும். அதில் தெரியாமல் படுத்துட்டாலும் ஒரு வாட்டி படுத்தாலும் ரேஷஸ் வரும், ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிடும். அவங்க யூரின் போன இடத்த மட்டுமா இல்ல அந்த ஹோல் வீட்டையுமா? இல்லை, யூரின் போன இடத்த மட்டும். ஐயோ, நானா என் லைஃப்ல உள்ள தூக்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி வெயில் எல்லாம் விடக்கூடாது பப்பி, அவன் கொஞ்சம் கூலிங் ஆகுது. ஏசிலே இருந்தாலே போதும், பக்காவாக இருக்கும். முன்னாடி இப்படி பிடிக்கணும் பாப்பு. பார்த்து என்னடா இங்க கால் இது கீழ இப்படி புடிச்சிட்டு இருக்கணும். கரெக்ட்டா தான் அப்பதான் வலிக்காது. வயித்தை பிடிச்சு தூக்குனீங்கன்னா வலிக்கும். அப்படியா? இல்லை, வயிற்று சாப்பிட்டதுலாம் வெளில வந்துடும். அதான் பிடி. விட்டு அப்ப சொல்லி கொடுக்கலாம். இப்படி கூட பிடிக்கும். என்ன பிரைஸ்? 10 தான் உங்களுக்கு பண்ணுறேன். அது பெஸ்ட் ஆஃபர் இல்லைங்களா? ஆஃபர் தான் 10 கொடுக்குறோம். இல்லைன்னா அது ஏன்னா இதோட ஃபாதர் வந்து இம்போர்ட் லைன், அது 70 கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு இந்த ட்ரைனிங், இந்த பாட்டி ட்ரைனிங் அது 3 months ஆனால் தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க கெப்பாசிட்டி வரும். இப்போ அவங்க சாப்பிட்ட உடனே போவாங்க. ஆமாம், உடனே போயிடும். இப்போ குழந்தை தான் அவங்க. ஒரு மேட் மாதிரி வச்சுக்குவாங்க. நம்ம வீட்டில் கேஜில் இருப்பாங்க. ஸோ ட்ரேயில் அப்படியே இது பண்ணுறோம். நீங்கள் வந்து மேட் மாதிரி ட்ரெயின் பண்ணுறீங்க. கேஜி கீழே ட்ரே இருக்கும்ல, போனோடனே நாங்கள் எடுத்து வாஷ் பண்ணுறோம். இல்லை, இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கனால வெளியில் விட முடியாதுல்ல அவங்கள, அதனால ட்ரேயில் வச்சுப்போம். அதான் இன்னொரு
2 months ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்துடும் ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோன்னு. அப்போ நீங்கள் சாப்பிட்டோன்னே நீங்கள் ஒரு ப்ளே பண்ண வச்சிங்கன்னா உடனே அது ஒரு பிளேஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸில் எடுத்துகிட்டு போய் விடுங்க. ஒரு ½ hour அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 15 days பண்ணுங்க. அந்த இடத்துலயே அடாப்ட் ஆகிடும். வரவங்க எல்லாமே கொஞ்சம் டாக் கொஞ்சம் சென்சிட்டிவ்னால அது வர டைம் மட்டும் ஒரு நாட்டு மாதிரி கட்டிட்டு போடலாங்களா இல்லை அப்படி இது டாய் பிரீடு தான். இவங்க ரூமில் நீங்கள் மூடிடுங்கண்ணா, ரூமில் போட்டு மூடிடுங்க. ரூம் கீழே வந்து எதுவுமே டஸ்ட் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க டப்புன்னு போய் வாய் வச்சிருவாங்க. அதனால ஆமாம், அது இருந்தாலே போதும். சரி சரி ஓகே. அர்ஜுன் 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 பயப்படாத அர்ஜுன். யூ வில் பி ஆல் ரைட். பயந்து போய் உட்காந்துருக்கான். என்னடா இது, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, என்ன பண்ண போகிறாங்க இன்னும் புரியல. அதோ ஏசிக்கு அப்படியே கீழே உட்காந்துருக்கான். போங்கடா ஏதாவது பண்ணிட்டு போங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குவைட்டாக படுத்துட்டான். ரியாக்ட் பண்ணுதுடா. வண்டி அப்படியே சைடாக போகும்போது அப்படியே சறுக்கிட்டு கீழே விழுந்துட்டார். அர்ஜுன் என்னடா புதுசா இருக்கா அவனுக்கு? போக போக பழகிடும் அர்ஜுன். அர்ஜுன் நோ 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 அர்ஜுன் நோ. ஃப்ரண்ட்ல வர பாக்குறோம் சீட்ல. அர்ஜுன் நோ பட் பயப்படாத. தூங்கு தூங்கு அர்ஜுன். உனக்கு வேண்டிய சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பயப்படாத, சரியாயிடும். பயப்படாத அர்ஜுன். ஓகே உன்னதான் பாத்துட்டு இருக்கா? ஏன்னா உன்னதான் பாக்குதா? ஏன் பாக்குது உன்ன? அர்ஜுன் பாப்பா தூங்கிட்டாங்க. லிட்ரலி ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி தாங்க இந்த ஷிட்ஜு பப்பி வந்து. அப்படிதான். ஸோ ஒரு குழந்தைய நம்ம எப்படி பேம்பர் பண்ணி எவ்வளோ கேர் எடுத்து வளர்ப்போமோ அந்த மாதிரி இந்த அர்ஜுன் குட்டி இனிமேல் வளர்க்கணும். நான் என் லைஃப்பில் ஒரு நாய்க்குட்டியை தூக்குனது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இது ஒரு பப்பி மாதிரியே தோணல. எனக்கு இது ஒரு எங்கள் வீட்டில் இருந்த ஒரு டாய். இந்த மாதிரி நம்ம டெடி பேர்லாம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இவரை சூஸ் பண்ணேன். அர்ஜுன் குட்டி வந்து தூங்குது. அவ்வளோ க்யூட்டாக தூங்குறான் அர்ஜுன் குட்டி. டயர்டாயிட்டானா இல்லை பயந்து எப்போ போங்கடா நான் தூங்க போகிறேன், எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறானான்னு ஒன்றும் புரியல. அழகாக தூங்குறோம், க்யூட்டாக தூங்குறோம். அர்ஜுன் எப்படி இருக்கான்? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஸோ நீ அண்ணன் ஆயிட்ட ஃபைனலி. புவன் அண்ணா உனக்கு அண்ணன், நகுலன் வந்து அர்ஜுனுக்கு அண்ணா. நகுலன் அண்ட் லிங்கேஷ் 2 பேரும் அண்ணா. ஆமாம் தானே? அர்ஜுன் வந்து கையில் தூக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு. அவன் விளையாடுறதுக்கு கூப்பிடுறான் பாருங்க, காலை வந்து இப்படி இப்படி பண்ணுறான். அதுதான் நான் வந்து கொஞ்சம் பழகணும். ஆக்சுவலி பல்லே இல்லை, நாங்கள் செக் பண்ணோம், அவரும் காமிச்சார் சேல் பண்ணவங்க. குழந்தை தானே, இன்னும் வளரல. ஆனால் இப்போ நான் பழகினா தான் எனக்கு கொஞ்சம் அந்த தைரியம் வரும்னு நினைக்கிறேன். காலை அப்படியே சுற்றி சுற்றி வரான் நக்கிறதுக்கு, வந்து தொட்டு பார்க்குறதுக்கெலாம். எனக்கு அப்போ தான் ரொம்ப பயமாகிடுது. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும். அர்ஜுனுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற லவ்லி பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து டாக்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க. டாகுக்குன்னு ஃபுட்டில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் வந்து ஷிட்ஸு பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சின்னு சொல்கிறாங்க, ராயல் கென்னன் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபுட்டு தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் வாங்கிட்டு அவனுக்கு வந்து அப்போ அந்த ட்ரைனிங் பேடு, அதுக்கப்புறம் வைப்ஸு, அப்புறம் ஏதோ அவர் சொன்னார் பாருங்க ட்ரை ஷாம்புன்னு சொல்லி, அது வாங்கிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கூலிங் டவல் வந்து
சூஸ் பண்ணேன். பட் ஆனால் நான் வந்து பில் போடலவே, இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ட்ரை ஷாம்பு. இது வந்து ஒன்ஸ் இன் 2 days வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறதுனால என்ன பண்ணேன், ஒன்றுக்கு வந்து 2ஆவே நான் வந்து வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பப்பிக்குன்னு சொல்லி இந்த ஒரு வந்து பர்ஃப்யூம் வாங்கினேன். நான் வந்து ரோஸ் ஃப்ளேவர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையா. அண்ட் வந்து பேபி வைப்ஸ் மாதிரி டாகுக்குன்னே தனியாக வந்து வைப்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து 3 எடுத்திருந்தேன். அண்ட் இதுதான் வந்து ஷிட்ஸு பப்பிக்கான ஃபுட்டுங்க. ராயல் கெனன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக ஆர்சி அப்படின்றாங்க. அதில் வந்து மினி அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் வந்து ஸ்டார்டர் மாதிரி. ஸோ இது வந்து 2 வாங்கியிருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர். லைக் வந்து என்ன அவங்க எதாவது சுச்சு பண்ணாங்கன்னா இல்லைன்னா பூ பண்ணாங்கன்னா இது வந்து அது மேலே நம்ம வந்து போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்காது. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. அப்புறம் அவருக்கு சும்மா விளையாடுறதுக்காக அந்த சிலிகான்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் வாங்கினேன். இந்த ஒரு நிறைய ரெயின்போ கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மால் பாலும், அதுக்கப்புறம் வந்து அந்த சிலிகான்லேயே வந்து கார்ன் டைப், அதுக்கப்புறம் என்ன ஃபுட் பவுல் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து தண்ணி வைக்கிறதுக்காகவும் இன்னொன்று வந்து அவனுக்கான ஃபுட்டு போடுறதுக்காக 2 சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்துட்டு ட்ரைனிங் பேட் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து அவங்க சுச்சு போடுறதுக்கோ இல்லை பூ பண்ணுறதுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துல வைக்கிறோமோ அங்கேயே ரெகுலராக அவங்க வந்து அதெல்லாம் பண்ணிப்பாங்க. அர்ஜுன் பாருங்க, அர்ஜுன் வந்து அம்மா பிள்ளை ஆயிட்டார். அர்ஜுனுக்கு வந்து ஃப்ளோர் வந்து வழுக்குது. அவருக்கு ரொம்ப அது ஃப்ளோர் ஷைனாக இருக்கிறதுனால வழுக்குது போல இருக்கு. நடக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாகிறான். ஏய் அர்ஜுன் சுச்சு போயிருக்கான். ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அர்ஜுன், அர்ஜுன் வா. அர்ஜுன், அர்ஜுன் மம்மு. அர்ஜுன் பசி புள்ளைக்கு. திரும்ப சோப்போட்டு கை கழுவும். குட்டி சாப்பிடுது. அர்ஜுனுக்கு வந்து மம்மு மிக்சியில் கொஞ்சம் செமி சாலிடாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லிங்கேஷ்மா. ஆமாம், குட் பாய். ஹாப்பியா லிங்கேஷ்? பேர் என்ன லிங்கேஷ்? இந்த பப்பி பேர் என்ன? ஏய் பேர் சொல்லு. ஆன ஆரம்பிக்குமே, பேர் சொல்லு. ஏய் சரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கு தண்ணி குடிக்கும். கோல்டு பிடிச்சிருச்சா உனக்கு? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் கோல்டு பிடிக்கலையே நினைச்சேன். சரி ஏஞ்சி வாங்க, 2 பேரும் வெளியே ஏஞ்சி வாங்க. சாப்பிடணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குட் பாய். எஸ் குட் பாய். இப்போதான் தண்ணி குடிக்குது. இப்போதான் குட் பாய். அர்ஜுன், அர்ஜுன் போதும், மம்மு சாப்பிடு. மம்மு அர்ஜுன் குட்டி வந்து மம்மு சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutesல வந்து நான் வாங்கி கொடுத்த அந்த டாய்ஸ் கூட விளையாடிட்டு அப்படியே தூங்கிட்டான். இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அர்ஜுன் வர்றதுக்கு முன்னாடியே 1 week முன்னாடி நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அந்த பெட்டு ப்ளஸ் வந்து அந்த பிளாங்கெட் 2மே வந்து ஒன்றா தான் வந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் அர்ஜுன் பற்றி போடும்போது இந்த பெட்டு எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த டாய்ஸோட விளையாடிக்கிட்டு அழகாக நான் போத்தி விட்டது அப்படியே தூங்கிட்டான். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அவனை அப்படி பார்க்கும்போது. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஹாப்பியா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னால் நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. மாதிரி வித்தியாசமான உணர்வு. நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்கு, அது நான் ஏன் கூட வளரும்னு நினைக்கும் போது வித்தியாசமாக இருக்கு. எதிர்பார்க்காத விஷயம். தேங்க்யூ ஃபார் ஆல் தி அக்செப்டன்ஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். வித் ப்ளஷர். அன்னிக்கும் தேங்க்ஸு, அப்புறம் சிஸ்டருக்கும் தேங்க்ஸு, எல்லாருக்கும் தேங்க்ஸ். சக்தி ஜிக்கு கூட தேங்க்ஸ். அவர் தான் நிறைய சப்போர்ட்டும் பண்ணாரு. அர்ஜுன்ரா பேர். அர்ஜுன் எனக்கு தெரியல நீங்க வந்துச்சுன்னு. போகுட்டி எப்படி இருக்கான் அர்ஜுன்? இங்க பாரு, ட்ரை கலர் பாரு, ஒயிட், பிரவுன் அண்ட் பிளாக். என்னடா என்னடா
ஏய் நானே தூக்கிட்டேன்டா நகுலன்ட்ட கேளு. ஆமா உண்மையை தூக்கிட்டாங்க. அதோட அங்கிள் கிட்ட மாடியில பாருங்க. காலையில வாங்கிட்டு வந்தீங்களா? காலையில வாங்கிட்டு வந்தீங்க? காலையிலே போயிட்டோம். இவ்வளோ நேரமா சாப்பிட்டு வருது. சாப்பிட்டு சிப்ஸ் சாப்பிட்டு வந்தேன். சரி கழிச்சுட்டான். ஓகே. நான் தான் மோனிமா. என்ன நீ எப்படி கூப்பிடணும்? மோனிமா மோனிமா கூப்பிடணும். ஓகேவான்னு வேணா கூப்பிடுவோம். மோனிமான்னு கூப்பிட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்பியை நான் தூக்கியிருக்கேன். லைஃப் டைம் அது கழுத்து பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் தூக்கிட்டேன்டா. எனக்கு பயமா தான்டா இருக்கு. அம்மா தூக்கிட்டேன். அர்ஜுன் ஐயோ ஃபர்ஸ்ட் டைம். அர்ஜுன் கம் அது டயர்ட் ஆயிடுச்சு. இருடா விடுடா செலவு. அது விடுனா விட மாட்டேடா நகுல நீ. தாவ தாவு. அர்ஜுன் பெட் பத்தி எப்படி இருக்குது? வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம அர்ஜுனை பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அர்ஜுன் குட்டி எப்படி இருக்கான் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். காட் பிளஸ் யூ ஆல்.